வணக்கம். திரு விஜய் அவர்கள் கல்வி விருது வாங்கும் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாப்புல. நீட்டுக்கு நானும் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், மாநில உரிமைக்கு எதிரானது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாப்புல. அதுவும் இல்லாமல் நேற்று ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் சொல்லியிருப்பாப்புல, அரைத்தமாகவே தானே அரைக்கின்றார் விஜய், புதுசாக எதுவும் பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்ட்டு. இன்னொருத்தர் முக்கியமான ஆள், அதுவும் பிஜேபியோட தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன விஷயத்த சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் டேட்டாவையே கொடுக்காம வண்டி ஓட்டுது அப்படின்னு பார்த்தா, திரு விஜய் அவர்களும் டேட்டா பேசிஸ் இல்லாமல் பேசுகிறாரு. அடுத்த முறை பேசும்போது டேட்டா பேசிக்ஸ் வச்சு, அதாவது டேட்டா தரவுகளை வைத்து பேச வேண்டும். அப்படி பேசினா அரசியல் சார்ந்த இது நல்லா இருக்கும், நாளை பின்னாடி அரசியலும் அவரோட அரசியலும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்ற விஷயத்த டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. அவர் சொல்லும்போது அரசியல் சார்ந்து நான் அந்த கருத்தை வரவேற்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. தனி மனிதராக விஜய் அவர்கள் சொல்லியிருந்தா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அதுக்கு ஏன் அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 2016 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா 59% நீட்டில் பசங்க நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் பாஸ் ஆகியிருக்காங்க. அது டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காப்புல. இன்னும் பார்த்தீங்கன்னா தங்களோட கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பாமகவே கருத்து வேறுபாடு இருக்கு, நீட்டுக்கு எதிராக கருத்து வேறுபாடு இருக்கு. அப்படி இருக்கும்போது அரசியல் தலைவர்கள் சொல்லும் போது பல விமர்சனங்கள் இருக்கும், அதுக்கு ஆதரவாகவும் இருக்கும், எதிர்ப்பாகவும் இருக்கும். எங்களுக்கு விஜய் சொன்னது நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. 2016 பார்த்தீங்கன்னா 59% அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி, நாங்கள் சொல்ற ஒரே கருத்து என்னன்னா, போன ஆண்டு போலவே இந்த ஆண்டும் டாப் மோஸ்ட் ரேங்க்ல போவாங்க, அரசு பள்ளியிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போவாங்கன்ற விஷயத்த சொல்லி முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. டிஎம்கே இது வரைக்கும் 3 முறை நீட்டுக்கு எதிராக தீர்மானத்தை சட்டசபையில கொண்டு வந்திருக்காங்க. அதோட சேர்த்து ஒரு வெள்ளை அறிக்கையும் கொண்டு வாங்க அப்படின்னு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அப்பத்திலிருந்தே அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி என்ன வெள்ளை அறிக்கை? 2016 அதாவது நீட்டு வந்ததுக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு பின்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ தமிழ்நாட்டு மாணவர்கள் பாஸ் ஆகியிருக்காங்க, 10 வருஷத்துக்கு நீட் வந்த பிறகு தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்கள் எவ்வளோ பேர் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த, டேட்டாவை, புள்ளி விவரத்தை கொண்டு வாங்க. நீட்டுக்கு எதிராக கொண்டு வரும்போது நீங்களும் அதை கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் கன்ஃபார்மாக இருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கு ஆதரவாக எங்ககிட்ட ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது, புள்ளி விவரம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காப்புல. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா, தீர்மானத்தை கொண்டு வந்தீங்கன்னா, ஓபிசிலேருந்து வரலையா, எஸ்சிலேருந்து வரலையா, எஸ்டிலேருந்து வரலையா, பழங்குடியின மக்கள் வரலையா, இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்கள்லேருந்து யார் வரலன்ற அப்படி ஒரு விஷயத்த சொல்லுங்க. சொல்லாமே டேட்டா இங்கேதான் குறிப்பிட்டு சொல்றாப்புல. டேட்டாவையே கொண்டு வராம, டேட்டாவையே கொடுக்காம வண்டியை ஓட்டிட்டு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. அப்படி அந்த அரசியல் சார்ந்த தலைவர்கள் தன்னோட சொந்த கருத்தை சொல்லும் போது, சயின்டிபிக் பேசிக்ஸா சொல்லும் போது, இன்னைக்கு இல்லை என்னைக்குமே அரசியல் நிலைத்து இருக்கும். அப்படிலாம் நிலைத்து இருக்காது. அதுதான் நல்ல அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஜேபி எதிர்க்க நீட்டை ஒரு ஆயுதமா பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா யாரை சொல்றாப்புலன்னு பார்த்தோம்னா, மம்தா பானர்ஜி அவர்களா சொல்றாங்க. 2017 17, 18, 19 அவங்க எதிர்க்கல. கடந்த 7 வருஷமா அவங்க நீட்டு எதிர்க்கவே இல்லை, நீட்டுக்கு எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கல. இப்போ இந்தியா கூட்டணியில சேரவே எல்லாரும் பயன்படுத்துற ஒரு ஆயுதத்தை நீட்டு எதிர்ப்பு அப்படின்ட்டு வேற வழி இல்லாம அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நீட்டுக்கு எதிராக நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. மேலும் பார்த்தீங்கன்னா, இங்கதாங்க வராரு விஜய் அவர்கள் சொன்ன கருத்துக்கு இவரும் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. 2021 முன்னாடி யாருமே ஒன்றிய அரசு சொல்லல. ஆனா இப்போ எல்லாரும் ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. திமுக அரசியல் சார்ந்து இவர் விஜய் அவர்கள் தன்னோட கருத்துக்களை முன்னெடுத்துட்டு போறாருன்னா அது எங்களுக்கு நல்லது தாங்க. அப்போ நாங்க எங்க களத்துல நாங்க பூந்து விளையாடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாப்புல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே, டிஎம்கே, மற்ற அனைத்து கட்சிகளும் பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிர்ப்பு, இருமொழி கொள்கை எல்லா கட்சியும் சார்ந்து இவரும் போறாருன்னா எங்களுக்கு அது ப்ளஸ் பாயிண்ட் தான். மற்றவங்களுக்கு அது மைனஸ். நாங்க தனித்து நின்று விளையாடுவோம். 40% ஓட்டு அவங்கவுங்க பிரிச்சுப்பாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டியா வரும்போது
4 முனை போட்டியாக வரும்போது பார்த்தீங்கன்னா 25% ஓட்டு வாங்கினாவே போதும், எம்எல்ஏவே ஆயிடலாம். 2026 அதுதான் ஒரு அரசியல் தாக்கம். எல்லாருமே அதை வச்சுதான் 4 முனை போட்டியை வைத்து தான் போட்டியிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் வந்து 3 வழி கொள்கை வேண்டும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, பிஜேபியை சார்ந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. அவங்களுக்கு விருப்பமான இந்தியோ கன்னடமோ தெலுங்கோ எது வேணாலும் 3வது லாங்குவேஜா வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல. மேலும் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லும்போது சயின்டிபிக் ரீதியா பேசிக்ஸ், அதாவது தரவு புள்ளி விவரங்கள் வச்சு சொல்லுங்க, விஜய் அவர்களுக்கும் நான் அதை தான் சொல்றேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காப்புல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் அவர் சொன்ன விஷயம் ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிற பிஜேபியை தவிர்த்து மற்ற அரசியல் கட்சிகள் சொன்ன விஷயத்த தான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அரைத்தமாவே அரைத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா. அதே தான் திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, புதுசா எதுவும் சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயத்த இவரும் அண்ணாமலை அவர்களும் அதுதான் சொல்றாரு. புள்ளி விவரத்தோடு சொல்லுங்க, அதுதான் அரசியலுக்கு நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னப்போ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே இளைஞர் அணி நீட்டுக்கு எதிராக வந்து உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு நினைச்சாரு. இவர் என்ன நினைச்சப்பாரு, இளைஞர்களோட ஓட்டை கவரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நினைச்சிருக்கலாம். டிஎம்கே பக்கம் இருக்கிற ஓட்டுகளை தாம் பக்கம் வாங்குறதுக்கான விஷயமா இருக்கலாம். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தவற விட்டது, போதைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வர, அதை கையில் எடுக்க அதை வந்து தவறிட்டாங்க, அதை பேசுறதுக்கு இங்கே நேரம் இல்லை அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் தாக்கினாப்புல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கவர்மெண்ட்டையும் பிஜேபியும் தாக்கி பேசிட்டு இருக்காப்புல. அவங்க கிட்ட இருக்கிற கெட்டதை மட்டும் எடுத்து சொன்னா நல்லா இருக்கும், விஜய் அவர்கள் சொன்னா நல்லா தான் இருக்கும். அப்படி பேசும்போது பாயிண்ட் வைஸா பேசினாவே நல்லா இருக்கும். இப்போ ஒரு சின்ன விஷயம் நீட்டுக்கு எதிராக அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாப்புல, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் ஆதரவு தரேன் அப்படின்ற விஷயத்த. உடனே அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றேன்னா, டிஎம்கே சார்ந்து போறாருன்னா கண்டிப்பா அது எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான், நாங்க தனியா இருந்து நாங்க வந்து தனியா விளையாடுவோம், பிஜேபிக்கான ஓட்டு வங்கி வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது, அதாவது குறையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. ரங்கராஜ் பாண்டியா அவர்களும் எல்லாருமே சொன்ன கருத்து தான் சொன்னாப்புல. அப்படி இருக்கும்போது நான் டிஎம்கேவே ஓட்டு போட்டு போயிடுவேன், நீங்க எதுவும் புதுசா சொல்லலையே அப்படின்னு சொன்னாப்புல. விஜய் அவர்களுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, பேசும்போது பாயிண்ட் வைஸா பேசினாவும் நல்லா இருக்கும், என்ன பேசணும் ஏது பேசணும்ன்ற தெளிவா இது பண்ணாலும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து தும்பனாவே குறை என்று சொல்கிற கூட்டம் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. டிவிகே தலைவர் வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்ட அப்புறம் அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் நோட் பண்ணப்படுது, அதுக்கு எதிராக வந்து கருத்துக்கள் சொல்லப்படுதுன்னும் போது விஜய் அவர்கள் வட்டமிட ஆரம்பித்து விட்டார்கள் அரசியல் தலைவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் அரசியல் கட்சியில் சார்ந்து தன்னோட கொள்கைகளையும் முடிவுகளையும் வெளியிடும் போது, மற்ற கட்சிகளை எதிர்த்து தன்னோட கருத்துக்களை வெளியிடும் போது மக்களுக்கு எது நல்லதோ அது செஞ்சா நல்லதா இருக்கும். கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து ஜெயிப்பாரு, மக்கள் சார்ந்த கொள்கைகளை வந்து சொல்லும்போது கண்டிப்பா விஜய் அவர்கள் ஜெயிப்பாருன்ற நம்பிக்கையும் இருக்கு. 2026 கப்பு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. அவரோட தோழர்கள் டிவிகேவோட உறுப்பினர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்ப்போம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மீட்டிங்ல வந்து சொல்லியிருப்பாங்க, நாங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ண தவறிட்டோம், அவங்களே வந்து ஃபில் பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்ட்டு. இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அந்த மாதிரி டிவிகேவோட தோழர்கள் வந்து கட்சி உறுப்பினர்கள் வந்து மக்களோட குறைகளை வந்து முன்னிறுத்தி அவர்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பா டிவிகே வந்து 2026 கப் அடிக்குதோ இல்லையோ அவர் வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவராக வந்து முன்னாடி வந்து நிற்பார்ன்றதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை. மக்களின் நல்லதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.